என் குழந்தை என் குழந்தை என் குழந்தை கிடைக்கிற வரைக்கும் நான் என்னெல்லாம் அனுபவிக்க போறேனோ. நந்தினி, என் குழந்தை என் மடியில தான் தூங்குவா. இப்ப எப்படி எல்லாம் தவிச்சிட்டு இருக்காளோ தெரியல. பாவி, ஒரு குழந்தைய கூட பத்திரமா பாத்துக்க துப்பு இல்லாம போயிட்டேன். நான் பாவி பாவி. என் குழந்தை எங்க இருக்கோ தெரியல. அக்கா, அதையே நினைச்சு நினைச்சு உன் உடம்ப கெடுத்துக்காத. எப்படி நந்தினி அழாம இருக்க முடியும்? என் குழந்தை எனக்கு கிடைக்கல. குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்காக தானே அவர் எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காரு. அவர் வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கா. வாங்க மாப்பிள்ள, வாங்க. என் குழந்தை கிடைச்சிருச்சாங்க. அந்த ஸ்டேஷன்லயாவது உண்மையை சொன்னானா? குழந்தை எங்க கடத்தி வச்சிருக்கானா? அவன் எதுவுமே பேசல. அவன் எப்படி சொல்லுவான்? குடிக்க காசு இல்லாம என் குழந்தைய வித்துட்டான். அவனை தூக்கல போடாம விடவே கூடாது. அக்கா, கொஞ்சம் பொறுமையா இரு. அழுது அழுது உன் உடம்பு கெடுத்துக்காத. எங்க எஸ்பி என்ன சொன்னாரு? மா, எஸ்பி இதுல பர்சனலா இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. ஏன் முன்னாடியே போன் பண்ணி இன்ஸ்பெக்டர்ட்ட சொன்னாரு. எல்லாரும் அவங்க வேலையை கரெக்டா தான் பாத்துட்டு இருக்காங்க. என்ன ஒண்ணு இது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, ஒரு பெரிய நெட்வொர்க். பிடிக்கிறது கஷ்டம், ஆனா ஒருத்தரை பிடிச்சா கூட மொத்த பேரையும் இப்படி பிடிச்சிடலாம். அதான் எஸ்பியும் சொன்னாரு, 1 or 2 daysல கண்டிப்பா பிடிச்சிருவாங்க. எனக்கே நம்பிக்கை இருக்கு. குற்றவாளிய கையில வச்சுட்டு தேடினா என்ன அர்த்தம்? அப்படி இல்லங்க, இவர் ஏதாவது சொன்னா தானே. ஆரம்பத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பண்ணல தானே சொல்லிட்டு இருக்காரு. எப்படி சொல்லுவான்? தப்பு பண்ணவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க. அவனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு கேட்கணும், அப்பதான் சொல்லுவான். இல்லங்க, அப்படி இல்லங்க, அவங்களும் கேட்கிற விதத்துல கேட்டுட்டு தான் இருக்காங்க. எஸ்பி என்கிட்ட பர்சனலா என்ன அஷூரன்ஸ் கொடுத்திருக்காருன்னா, எப்படி 1 or 2 daysல கண்டுபிடிச்சிடலான்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு உங்க உடம்பு கெடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாருக்கும் பிரச்சனை. நீங்க தைரியமா இருங்க. நான் உங்கள்கிட்ட காலையில சொன்னல, கண்டிப்பா குழந்தையை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ப்ளீஸ் தைரியமா இருங்க. ஏங்க, நீங்க தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். நீங்களே இப்படி இருந்தா எப்படிங்க? நான் தான் சொல்றேன்ல, எஸ்பி கிட்ட பேசியிருக்கேன். ஃபுல் ஃபோர்ஸா இதுல இறங்கியிருக்காங்க போலீஸ். கண்டிப்பா 2 நாள்ல அது கண்டுபிடிச்சிருவாங்க. குழந்தை நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேரும். அதை முதல்ல நம்புங்க. நீங்க 2 பேரும் தைரியமா இருங்க, சரியா? சரி வா, நம்ம கிளம்புவோம். நாளைக்கு வருவோம். இல்லங்க, நான் எங்க அக்கா கூட இருக்கேன். நீங்க கிளம்புங்க. நந்தினி, நீ போமா. அங்க வீட்டுல அத்தையும் கல்பனாவும் இல்ல. மாப்பிள மட்டும் எப்படி தனியா இருப்பாரு? அக்கா அழுதுட்டே இருக்காமா. அவளுக்கு துணியா நான் இங்க இருக்கேனே. நான் பாத்துக்கிறேம்மா, நீ கிளம்பு. எப்படிமா? அக்கா குழந்தைன்னு அழுதுட்டு இருக்காளே. அதான் மாப்பிள போலீஸ்ல சொல்லி கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்ணிருக்காருல்ல. குழந்தை வந்துரும்மா, நீ போ. அக்கா அழாதக்கா. குழந்தை எப்படியும் கிடைச்சிரும். இந்த நிலைமையில எப்படிங்க நான் விட்டுட்டு வர முடியும்? நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். நான் இருந்துட்டு வரட்டுமா? தாராளமா இருந்துட்டு வா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும். கொஞ்சம் அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க, சரியா? நான் வரேங்க. மாப்பிள, நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி.
இந்தாயா. ஹலோ சார், என் பேர் விஸ்வா. உட்காருங்க விஸ்வா. எஸ்பி உங்களை பத்தி சொல்லியிருக்காரு. சுந்தர்னு சொல்லி என்னுடைய சகல அதோ அவர்தான் என்னுடைய சகல. அந்த ஏஜென்ட் மட்டும் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம். வாங்க விசாரிக்கலாம். பாருங்க சகல, எந்த தப்பும் பண்ணாது என்ன தூக்கிட்டு வந்து உள்ள போட்டுட்டாங்க. ப்ளீஸ், உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சுந்தர். டேய், அந்த ஏஜென்ட்டை உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? சார், அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாதான் சார் என்னால அடையாளம் காட்ட முடியும். அவன் எங்க இருக்கான்னு தெரியலனாலும் பரவாயில்ல. நான் காட்டுற போட்டோவில் அவன் இருக்கானான்னு அடையாளம் காட்டு. மற்றதை நான் பாத்துக்கிறேன். சார், நீங்க காட்டுற போட்டோல அவன் எப்படி சார் இருப்பான்? இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கான்னா அவன் நிச்சயமா அங்க வந்து போயிருக்கணும். அவன் போட்டோ கூட இங்க இருக்கும். ஏன், உன் போட்டோ கூட இங்க இருக்கு. காட்டுமா? கான்ஸ்டபிள் சார், அந்த அக்யூஸ் போட்டோ எல்லாத்தையும் எடுத்து வையா. ஓகே சார். இவனை பார்த்து சொல்லு. இல்ல சார். இவன் இல்ல. இவன் சார், இவன் தான் சார். இவன் தான் சார் அந்த ஏஜென்ட். இவனா? இவன் சாதாரண ஆளு இல்லையே. பெரிய பெரிய வேலை செஞ்சுட்டு எங்ககிட்டயே பிடிபடாம இருக்கான். இப்ப குழந்தைங்கள வேற கடத்த ஆரம்பிச்சிட்டானா? சார், என்ன பண்ணலாம்? குழந்தைய கண்டுபிடிச்சிடலாமா சார்? இல்ல, இவன் எங்ககிட்டயே பிடிபடாம டிமிக் கொடுத்துட்டு இருக்கான். இவன் மட்டும் குழந்தைய கடத்திருந்தான்னா இந்நேரம் எத்தனை பேர் கை மாறி இருக்குமோ. அவன் பெரிய கேடி. அவன் கண்டுபிடிச்சிட முடியல சார். இவனை பிடிச்சா அந்த திருநையும் கண்டுபிடிச்சிடலாம். வாங்க சம்பந்தி. வாங்க மாமா. வாங்க சம்பந்தியம்மா. வாங்க உட்காருங்க. அம்மாடி, கவலைப்படாதம்மா. விஸ்வா முயற்சி பண்ணிட்டு தாமா இருக்கா. கண்டிப்பா உன் குழந்தை கிடைச்சிருண்டா. அம்மா, இப்பதாம்மா நீ தைரியமா இருக்கணும். நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உன்னை அப்படியே விட்டுருவோமா என்ன? அந்த குழந்தைய நினைச்சு இந்த குழந்தைய மறந்துடாதம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்கு சம்பந்தி. இப்படிப்பட்டவனுக்கா போய் பொண்ணை கட்டி கொடுப்பீங்க? இப்ப பாருங்க அவ எவ்வளவு கஷ்டப்படுறான்னு. என்ன பண்றது சம்பந்தி, நாங்களும் எவ்வளவோ பார்த்து தான் இவளுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சோம். ஆனா உள்ளுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கணும் நாங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. பாவி ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சு கடைசியில எங்க கழுத்தை இப்படி அறுத்துட்டான். நாங்க கூட மூத்த மாப்பிள்ளைய நல்லவர்னு தான் நினைச்சோம். முதல்ல எங்க வீட்டுக்கு வந்தப்ப ரொம்ப நல்ல விதமா நடந்துகிட்டாரு. என்ன
கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தப்பா நடந்துகிட்டாருன்னு கேள்விப்பட்டோம். அது கூட பொம்பளை குழந்தை பிடிக்காதனால நினைச்சோம். அதுக்கப்புறம் அதே பெண் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் கூட ரொம்ப கிராண்டா தானே நடத்தினாரு. அப்புறம் ஏன் இப்படி நடந்துகிட்டாரு? அவர் திருந்திட்டாருன்னு நினைச்சுதான் அவரை வீட்டுல தங்க வச்சுக்கிட்டோம். அவர் இப்படி பண்ணுவாரு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. அக்கா மட்டும்தான் அந்த ஆளை நம்பவே இல்ல. நாங்க தான் அவர் திருந்திட்டாருன்னு நினைச்சு நம்பணும். அவர்தான். நந்தினி, சொல்லுங்க, குழந்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? உங்க மாமா கிட்ட இன்ஸ்பெக்டர் எவ்வளவோ விசாரிச்சோம், எந்த தகவலுமே கிடைக்கல நந்தினி. அவர்கிட்ட பேசி பார்த்ததுல ஒரே ஒரு உண்மை மட்டும் தான் தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது? உங்க அக்கா வீட்டுக்காரர் குழந்தைய தத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஏஜென்ட் கிட்ட அட்வான்ஸா பணம் வாங்கியிருப்பார் போல இருக்கு. அவன் தான் குழந்தை வரலையேன்னு தூக்கிட்டு போயிருப்பான்னு சந்தேகமா சொல்றாரு. அவனை பிடிச்சிட்டா குழந்தை கடிச்சிடும்ல? அது அவன் பெரிய கில்லாடியா. குழந்தை இந்நேரம் 2-3 கை மாறி இருக்கும்னு இங்க சந்தேகப்படுறாங்க. ஐயோ, என்னது இது? அநியாயமா இருக்கு. நாம என்ன செய்ய முடியும் நந்தினி? நம்மளால முடிஞ்சதை செய்யறோம். கடவுளை தான் வேண்டிக்கணும். வேற வழியே இல்ல நந்தினி. சரி, நான் அப்புறம் பேசுறேன். என்னம்மா சொன்னா? குழந்தை இருக்கிற இடம் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதாமா? குழந்தைய கடத்தினவனை பத்தி மட்டும் தான் தெரிஞ்சுதான். யார் இந்த பாவி? சொல்லு நந்தினி. அவனை இனிமேதான் தேடி கண்டுபிடிக்கணுமாமா. என்னது? தேடி கண்டுபிடிக்கணுமா? ஆமாக்கா. அப்போ என் குழந்தை எனக்கு கிடைக்காதா நந்தினி? சொல்லு நந்தினி. கிடைக்காதுன்னு சொல்லலக்கா, கொஞ்சம் லேட் ஆகும். லேட்டுனா கிடைக்காதுன்னு தானே அர்த்தம். அந்த பாவியால என் குழந்தைய நான் இழந்துட்டேன். இனிமே நான் வாழறதுக்கு என்ன இருக்கு? நான் வாழறதுக்கு அர்த்தமே கிடையாது. நான் உயிரோட இருக்கிறது வேஸ்ட். நான் வாழ மாலதி, மாலதி, இதெல்லாம் வேண்டாமா? நீ தப்பான முடிவு எடுத்திருக்க. ஏமா, என்ன மனத்தனம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு இன்னொரு குழந்தை இருக்கிறது ஞாபகம் இல்லையா? நான் வாழறது எனக்கு பிடிக்கல. நான் சாகணும். மாலதி, சொன்னா கேளுமா? உனக்கு குழந்தை இருக்கு. அத கொஞ்சம் நினைச்சு பாரு. என்ன விடுங்க. நான் மாலதி, செத்து போறேன். மாலதி, மாலதி, வேண்டாமா? மாலதி, மாலதி, சொன்னா கேளு. மாலதி, வேண்டாமா? மாலதி, மாலதி, என்னாச்சுமா? நந்தினி, நந்தினி, என்னம்மா? என்னாச்சுமா? நந்தினி, என்னம்மா? நந்தினி, அம்மா. நந்தினி, ஐயோ, என்னாச்சு? என்னாச்சுமா? நந்தினி, நந்தினி, கண்ணை திறந்து பாருமா. நந்தினி, 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 கண்ணை திறமா. நந்தினி. ஐயோ,
என்னம்மா இதெல்லாம் என்னாச்சுமா? அம்மா, சுந்தரி, இவ அதிர்ச்சியில மயக்கமாயிட்டா போல இருக்கு. வாமா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போவோம். ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு நிலைமை இப்படி ஆகணும். வெளியே வா, எழுதி இருக்கு, நிஜமா, முதல்ல அவளை தூக்கு, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோம். தூக்கு, வந்து வா. நீங்க கவலைப்படாதீங்க சம்மந்தி, ஒண்ணும் ஆகாது. ஒருத்தி உயிரை போக்கிக்கிறேன்னு சொல்றா, ஒருத்தி கண்ணையே திறக்காம இருக்கா. என்னால எப்படிங்க அழாம இருக்க முடியும்? சம்மந்தி, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நந்தினிக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ கண் முழிச்சிருவா. அதான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, கவலைப்படாதீங்க. தைரியமா இருங்க. அப்பா நந்தினிக்கு என்னாச்சுப்பா? நல்லா இருக்காப்பா, இப்ப பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்ச உடனே டாக்டர் பார்க்க சொல்லியிருக்காரு. எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்கடா, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. இன்ஃபேக்ட் ஒரு சந்தோஷமான விஷயம்தான். என்ன? நீ அப்பாவாக போறடா. ரொம்ப சந்தோஷம்டா. ஆமா மிஸ்டர் விஸ்வா, இது கர்ப்பத்தினால வந்த மயக்கம் தான். கன்ஃபார்ம்டா? கன்ஃபார்மா தான் நான் சொல்றேன். தேங்க்யூ so much. சரி, கண்ணு முடிச்சிட்டாளா? முடிச்சிட்டாங்க. பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். ஆனா அதிகம் பேச வேண்டாம், ரொம்ப டயர்டா இருக்காங்க. அவ ஃபேமிலியில ஒரு சின்ன ப்ராப்ளம். டேய், எல்லாம் தெரியும்டா, ஆல்ரெடி அம்மா சொல்லிட்டாங்க. நந்தினி மென்டலி ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. போய் சீக்கிரமா பார்த்துட்டு வந்துருங்க, நாங்க வரோம். சரி. ம். ஹே, படு படு படு. அம்மா, அக்காக்கு என்னாச்சு? மாலதிக்கு ஒண்ணு இல்லம்மா, அவ நல்லா இருக்கா. ஆமா நந்தினி, அவ நல்லா இருக்கா. அவ மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டது மட்டும் தான் தெரிஞ்சது. அப்புறம் என்னாச்சுமா? ஏமா, நீதான் அப்போ மயக்கம் போட்டு விழுந்துட்டியா? இப்பதானே கண்ணு விழிச்சிருக்க. எனக்கு இப்பவே அக்காவை பார்க்கணும். இத பாருமா, நீ இப்ப இருக்கிற நிலைமையில எதை பத்தியும் நினைச்சு மனச குழப்பிக்க கூடாது. எனக்கு ஒண்ணும் இல்லத்த, இது சாதாரண மயக்கம் தான். சாதாரண மயக்கம் இல்ல, சந்தோஷமான மயக்கம். ஆமா நந்தினி, இப்ப நீ உண்டா இருக்க.